ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு என்னதான் இவங்க எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க விஜயில் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஆர்வமாக எல்லா வியூவர்ஸும் சரி பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த டயத்தில் வந்து செக் பாயிண்ட் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்துட்டு அசம்பாவிதமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்மிங் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செக் பாயிண்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்குது தேவசேனாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. மெயினாக இப்போ ரஞ்சிதா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கவுன்சிலிங் பண்ணணும், அதாவது அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஆள் மனசில் இருக்கிறது கொண்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா வந்து பிரச்சனையே இருக்காது. ஆனால் அவங்க ரியலாக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கோர்ட்டில் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் தேவசேனா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. மெயினாக அரவிந்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடிக்கிற ஜூஸில் வந்து மயக்க மருந்து கலக்கி அதை கொடுத்து அவங்க குடித்ததுக்கப்புறமா அண்ட் தென் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க வாயிலேருந்து வர வைக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரியே பயப்பட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ராஜி தான் வந்துட்டு வரப்போகிறாங்க. ஸோ தேவசேனா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ரஞ்சிதாவை ஹாஸ்பிட்டலில் படுக்க வைக்கிறாங்க. டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து ரொம்ப பயந்த மாதிரி வந்து தேவசேனா கிட்ட வந்துட்டு பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா அப்படிங்கிற மாதிரி தேவசேனா வந்து அந்த டாக்டர் வந்து தேவசேனா அவங்க கிட்ட வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க மாஸ்க்கு போட்டு அவங்க ஒளிஞ்சு நின்று இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க தேவசேனானா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டாக்டர், நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் சொன்னது பொய்ன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மெயினாக ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக செக் பாயிண்ட் கொடுக்குற மாதிரி அந்த டோரை திறந்துட்டு வந்துட்டு ராஜி வந்து நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ராஜி சும்மா வரலைங்க, அவங்க வந்து லேடி போலீஸை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே தேவசேனாக்கே கொஞ்சமாக நடுக்கம் எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய குவஸ்டின் மார்க்கு. ஸோ இதுவும் வந்து அவங்க சாமர்த்தியத்தினால ஏதாவது ஒரு ஃபேஸ் பண்ணி அந்த வீடியோ எடுத்துருவாங்களா, அப்படி இல்லைன்னா ஸோ இவங்க வந்து போலீஸ் மிரட்டுறதுனால அவங்க பயந்துட்டு ரஞ்சிதாவை விட்டுருவாங்களா அப்படிங்கிறது தான் வந்து பெரிய செக் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து எப்படி மீண்டு வருவாங்க, ஏன்னா இதுதான் மெயினான கட்டமும். ஏன்னா ஒரு 50% கிணறை வந்துட்டு தாண்டிட்டாங்க. ஒரு 50% கிணறை தாண்டதுக்கு மெயினாக ரஞ்சிதா வந்து இது பண்ணது நான் வந்து பொய்யாதான் சொன்னேன், மெயினாக மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணேன். பட் ஆனால் வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் என்ன இதுலேருந்து பின்னாடி வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்க வாயிலிருந்து வந்திருக்கலாம். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜியை வந்து என்ட்ரி கொடுத்தது யாருக்குமே பொறுத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியும் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. பட் ஆனாலும் இதையும் வந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.